ஒரு எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜியை கிடைக்குது. நான் அட்டைன் பண்ணிட்டேன். பண்ணினதுக்கு பிறகு எனக்குள்ள ஒரு அகங்காரம் வந்து உதிக்குது. ஸோ ஐ கேன் டூ இட் ஆல் த கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் வாட் எவர் த காட் வில் டூங்கிற மாதிரி வரும்போது இந்த கணேஷ் நித்யானந்த சுவாமிகள் அதை ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் தான் குருஜி வந்து அதை இல்லை இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு அவரை திரும்பி கூப்பிட்றாரு. அவர் மறுத்துட்டு தான் அவர் கணேஷ் பிடிக்கி ட்ரெயினில் போய் பாதியில் செயின் பிடிச்சி எழுதி போகிறார். ஸோ அப்போ அந்த மாதிரி அகம் பிரம்மாஸ்மி நானே கடவுளுங்கிற எண்ணம் சித்த வித்தியார்த்திகளுடைய கான்செப்டுக்குள்ள உள்ள வருமா? ஏன்னா இப்போ நிறைய இடத்துல இப்போ அகோரிகள்ஸ் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் அகம் பிரம்மாஸ்மி நானே இந்த உலகத்தை காக்க பிறந்தவர்கள் எல்லாமே பாதுகாவலும் அவங்களே சொல்கிறாங்க. ஸோ சித்த வித்தியார்த்திகளாக இருக்கிறவங்களுக்கு அந்த திரும்பி அந்த அகங்காரங்கிறது அகம் பிரம்மாஸ்மி வருமா? அகங்காரம் வரும். வித்தையில கொஞ்சம் கைவல்யமானதுல அகங்காரம் வரும். அந்த அகங்காரத்தை இந்த வித்தை மூலமாகவே தான் அழிக்கணும். ஓகே, புரியுதுங்களா? சாமி வந்து இந்த வித்தையை பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி நிலை வரும், சித்து நிலை வரும். நீங்கள் அப்படி வரும்போது அதெல்லாம் விளையாடக்கூடாது. நீங்கள் சைலண்டாக தனிமையாக போய் இருந்து தவம் பண்ண வேண்டியதுதான் சொல்கிறாரு தவிர சித்து விளையாடக்கூடாது. நான்கு அகங்காரம் வரும். ஒன்றும் வேணாம், நம்ம சாமி எழுதுன சித்த வேதத்தை படிச்சுட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நிறைய வித்தியார்த்திகள் பேசுகிறாங்க. அது வந்து அனுபவம் இல்லை, அது சாமியோட அனுபவம். அந்த அனுபவம் உனக்கு வந்திருந்தா நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். இப்போ இது என்ன நடக்குதுன்னா இப்போ எந்த உணர்வுமே இப்போ குருநாதருக்கு நடந்த அனுபவம் வந்து அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதாகவே நம்ம அனுபவப்படும் போது தான் நம்ம அனுபவத்தை வெளியில சொல்ல முடியும். அது வந்து நமக்கு ஒரு உதாரணம் மட்டும்தான். அவங்க அனுபவப்பட்டதை நீங்க உணர்ந்தாவே பெரிய விஷயம். ஆமா, இப்போ அவர் காலகட்டத்துல இருந்த தன்மை வேற, நம்ம இருக்கிற காலகட்டம் வேற. இப்போ நம்ம கட்டத்திற்கு ஏற்ற மாதிரியான சில புது அனுபவங்கள் கூட நமக்கு கிடைக்கலாம். நம்ம இருக்கிற யுகமும் வேற வேற. ஒரே ஒரு விஷயம் தாங்க ஐயா, நம்ம வெளியில எது தேடினாலும் அது நமக்கு பிரயோஜனப்படாது. வெளியில ஆகாரம் மட்டும் நமக்கு ஓகே, மற்றபடி எல்லாமே வேஸ்ட், குப்பை. இப்போ அந்த கந்த குருகாசத்துல வரும், தத்துவ குப்பையை மறைந்திட செய்திடுவார், எந்த நினைப்பையும் எதிர்த்து காத்திடுவார். தத்துவம் எல்லாமே அந்த கோயில்கள் குளங்கள் எல்லாமே இருக்கிறதெல்லாம் தத்துவம், அதெல்லாம் குப்பை. அது பின்னாடி போகாத. எந்த நினைப்பும் உனக்கு வரக்கூடாது, அதை எதிர்த்து நீ என்ன காத்துரு. ஜீரோக்கும் உங்க மனசை வச்சுக்கணும். மற்றபடி நீங்க வந்து அதுவா இதுவா அப்படின்னு திங்க் பண்ணினால நீங்க கீழ்நிலைக்கு வந்துருவீங்க. நம்ம ஆல்பா ஸ்டேட்ல வச்சிருக்கணும், தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம உணர்ந்து குப்பைன்னு சொல்லிட்டாங்களே, அது குப்பை, அது உனக்கு பயன்படாது. அதை எடுத்து லோடு பண்ணாத, அது நமக்கு தேவையே இல்லை. புரியுதுங்களா? நீங்க உங்களை நீங்க உணர்றத மட்டும்தான் ஞானம். உங்களுக்குள்ள தேடி என்ன உங்களுக்கு அனுபவம் கிடைக்குதோ அது மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும். இங்க வெளியில இருக்கிறது அனைத்தும் குப்பை தான். புரியுதுங்களா? உங்களுக்குள்ளதான் நீங்க உங்களை தேடிக்கணும். உங்களுக்குள்ள என்ன அனுபவங்கள் கிடைக்குதோ அதுதான் உண்மையானது. இப்ப அகம் பிரம்மாஸ்மின்னா அதெல்லாம் பெரிய விஷயமா நினைக்காதீங்க. விந்து தான் அது. விந்த உணர்ந்தீங்கன்னா நீங்க தான் பிரம்மா. அகம் பிரம்மாஸ்மி, அது விந்து. அந்த விந்து சக்தியை நீங்க எப்போ அதை உணர்வு ஊற்றுறீங்களோ அது உங்களுக்கு அதுதான் எல்லாம் வழிகாட்டும். நமக்கு யூரின் போகும்போது உணர்வு வருது, மலம் கழிக்கும் போது உணர்வு வருது, விந்து போகும்போது உணர்வு வருதா? தூங்குற சமயத்தில் நம்மளை அறியாம போயிடுறத. அப்போ நம்ம அதுதான் நம்ம கட்டி காப்பாற்றணும். அப்ப அந்த உணர்வு நமக்கு இல்லை. அந்த விந்துக்கு நாதத்துக்கு உணர்வு இல்லை. அது உணர்வை ஊட்டுறதுக்கு தான் இந்த பயிற்சி பண்றோம். அதுலதான் ஞானமே இருக்கு. எல்லா பிறப்புக்கும் ஞானம் அங்கதான், அதுதான் மூலப்பொருள். அப்போ விந்து வெளியேற்றம்ங்கிறத வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்றோம்னு சொல்றீங்க. ஸோ அப்போ இயல்பா அது நடக்கக்கூடாது. அதுவும் வந்து ஒரு இயல்பான, அது வந்து ஒரு பிறவி உற்பத்தி பண்றதுக்கு, நம்மளை போல உற்பத்தி பண்றதுக்கு நீங்க அதை பயன்படுத்தலாம். எல்லா ஜீவராசியும், நம்ம மனிதனை தவிர எல்லா ஜீவராசியும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அதுக்கு தெரியும். இந்த ஒரு போகத்துல அதுக்கு கரு வந்துடும். ஆனா நமக்கு அது தெரியாது. பல தடவை போகணும்னாலும் நமக்கு கரு வாய்க்கிறது கஷ்டம். தெரியல நம்மளுக்கு, அந்த வித்தை தெரியல. ஆனா அதுங்க எல்லா ஜீவராசியும் தெரிஞ்சு வச்சிருக்கு. ஒரு மாசம் வருஷத்துல ஒரே ஒரு தடவை, அவ்வளவுதான். அது இனப்பெருக்கத்துக்கு அதுக்கு மேல அந்த திங்கே வராது.
நம்ம அப்படி கிடையாது. நம்ம அதே நினைவுல இருக்கிறோம், அதே திங்கிங்ல அடுத்த செயல் பண்றோம். நம்ம நிலை வந்து கீழான நிலையாகி போகுது. இது அனாவசியமா நம்ம செலவு பண்றோம். அதனுடைய பெருமை நமக்கு தெரியல. அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வச்சிருக்கோமோ அதுதான் சத்து. சத் சித் ஆனந்தம். அது எவ்வளவு உடம்புல உங்களுக்கு இருக்குதோ அதை பொறுத்த வரைக்கும் தான் சித்து, அதை பொறுத்த வரைக்கும் தான் ஆனந்தம், சச்சிதானந்தம் பரவாயில்ல. அது விந்து நிலை தான் முக்கியமான ஒரு விஷயம்.